அதான் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ப்ராப்ளம். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம ரிவைஷன் தான் பண்ணிட்டோம். ஓகே. ஓகே மேம். சோ இப்போ வந்து பாம்பு கடிச்சிருந்து அத வந்து தேனி கடிச்சிருக்கு அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டு போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நிலைமை ரொம்ப மோசம், சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸா போயிருக்கும் இல்லையா? ஏன்னா பாம்பு கடிக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. சோ அந்த என்ன பண்ணுவாங்க, கடிச்ச இடத்துல வந்து துணியை வச்சு கட்டுவாங்க. ஏன் அந்த துணியை வச்சு விஷம் மேல கட்டுறாங்க? ஏறாம இருக்கு. மேல அந்த விஷம் வந்து ஏறக்கூடாது அடுத்து மேல அப்படிங்கிறதுக்காக ஏறாம இருக்கிறதுக்கு. மேல அடுத்த பார்ட் அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடிக்கு அந்த பாய்சன் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, துணி வச்சு அந்த கட்டுவாங்க. துணியை வச்சு அண்ட் கட்டுவாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன செய்யணும், மெயினா பாம்பு கடிக்க என்ன செய்யணும், தூங்கக்கூடாது. ஓ அப்படியா? அவங்க வந்து ஆமா, பேஷண்ட் வந்து தூங்கக்கூடாது. ஓகேயா? சோ ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லுவாங்க, அந்த விஷத்துடைய தன்மை குறையிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, பேஷண்ட் வந்து தூங்கக்கூடாது. ஓகே மேம். எஸ். சோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒருவேளை பாட்டியும் தாத்தாவும் வந்து இப்ப பாம்பு கடிச்சது தெரியாம அவர்கிட்ட அழைச்சிட்டு போயிருந்தா ராஜாவுடைய நிலைமை ரொம்ப சீரியஸா போயிருக்கும். இந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எழுதணும். ஓகேயா? நம்ம தான் ஒரு பேராகிராஃப் ஓகே மேம். எப்படி இங்கிலீஷ்ல வந்து எழுதணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அவங்க அழைச்சிட்டு போயிருந்தாங்கன்னா பாய்சன் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அவரு உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு எழுதணும். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Raja's grandfather got very worried to see the blue mark on Raja's finger. தாத்தா வந்து அவர் கையில இருக்கிற வந்து ப்ளூ மார்க்க பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டாரா? True. True. Yes. Good. Second question. Raja had to run through the paddy field with his grandfather. அந்த நெல் வயல் எல்லாம் தாண்டி என்ன பண்ணாங்க, ஓடுனாங்களா இல்லையா? ஓடுனாங்க. ட்ரூ தான் மேம். ட்ரூ தான். இதுவும் என்னது? ட்ரூ தான். ஓகே. ஒரு நிமிஷம். இல்லம்மா, செகண்ட் ஒன் வந்து எனக்கு ஆக்சுவலி டவுட் இருந்துச்சு. இப்ப என்னன்னா தாத்தா தானே ஓடினாரு, ராஜா ஓடல. இல்ல, ராஜா வந்து கையில தூக்கிட்டு போனாரு தாத்தா இல்லையா? அதுதான் நம்ம எக்ஸாக்ட்டா நம்ம படிச்சோம். ஆமா மேம். எஸ். இது வந்து ராஜா ஹட் ரன்னா அந்த சென்டென்ஸ் படி பாத்தீங்கன்னா இது தப்பு. ராஜா ஓடினாரான்னு கேட்டா அவர் ஓடல, தாத்தா தான் ஓடினாரு அவர் கையில தூக்கிட்டு. ஓகே. ஓகே மேம். அப்போ தேர்ட் क्वेश्चन. எஸ், ஃபால்ஸ் தான். ராஜா அண்ட் கிராண்ட்ஃபாதர் ran to catch the bee. ராஜாவும் தாத்தாவும் தேனி பிடிக்க போனாங்களா? தேனி பூச்சி பிடிக்க? ஃபால்ஸ். ஃபால்ஸ். இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை நடக்கல அங்க. ஓகே மேம். சாரி. Fourth question. Raja's grandfather had to run a long distance carrying Raja in his arms. ரொம்ப தூரம் ஓடினாரு தாத்தா வந்து ராஜாவை வந்து கையில தூக்கிட்டு. ஓடினாரா? எஸ். இல்லம்மா, ஓட தானே செஞ்சாங்க. ட்ரூ தான். அடுத்தது ஃபிஃப்த் क्वेश्चन. Raja's grandfather shouted because he was angry. தாத்தா வந்து கத்துனாரு, எதுக்காக? கோவமா இருந்ததுனால கத்துனாரா? இது ஃபால்ஸ். கோவமா இருந்தனால இல்ல, அவங்க கவலை. கோவமா இல்ல, அந்த பாம்பு கடியை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் ஷாக் ஆயிட்டாரு, பதற்றப்பட்டு கத்துனாங்க. ஆமா. ஓகே. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கான மீனிங் நான் சொல்றேன். ஃபைண்ட் தி வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் இன் தி ஸ்டோரி which are close in meaning in the following words. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டெயின். ஸ்டெயின் அப்படின்னா கரைகள்னு சொல்லுவாங்க. ஓகேயா? லைக் கரை அப்படின்னு சொல்லலாம், இல்லனா வந்து ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ஸ்டோரியில வந்து அடையாளம் அல்லது மார்க் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வந்து வேர்ட் இருக்குதா? நானே சொல்றேன் எங்க இருக்கு அப்படின்னா ஆன்சர் வந்து இந்த பேராகிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ஆறாவது பேராகிராஃப்ல பாருங்க, 6th paragraph. Grandfather came at once. He looked at my finger and there was a blue mark. இந்த மார்க்ங்கற வேர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெயினுக்கான ஆன்சர். ஓகே மேம். ஏன்னா ஸ்டெயின் அப்படின்னா அடையாளம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல இந்த ப்ளூ மார்க் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் தான் கொடுக்குது? ஒரு நீல அடையாளம் அப்படிங்கிற வந்து இததான் கொடுக்குது.
அடுத்தது ஆமா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா FAR ஃபார்னா தூரம்னு அர்த்தம். நியர் ஏற்கனவே இது ஆப்போசிட் கிடையாது. அதாவது ஃபார் தூரம் அப்படிங்கிற மாதிரியான வேர்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஓ ஓகே மேம். இப்ப புரியுது. ஃபார் அப்படின்னாக்கா நீங்க ஆன்சரே எழுதலாம் அப்படின்னாக்கா சம் டிஸ்டன்ஸ் அவே. இது உங்களுடைய அது புக்லயே வரும். அதாவது சம் டிஸ்டன்ஸ் அவே அப்படின்னா எங்க இருக்குன்னா இருங்க நான் சொல்றேன். அதே பேராகிராஃப்ல லாஸ்ட்ல பாருங்க. ஸ்மால் ஹவுஸ் குவைட் சம் டிஸ்டன்ஸ் அவே இருக்கா? லாஸ்டா மேம்? ஆமாமா. சம் டிஸ்டன்ஸ் அவே அந்த லாஸ்ட் லைன்ல பாருங்க. டிஸ்டன்ஸ் அவேன்னு இருக்கா? 6வது பேராகிராஃப்ல பாருங்க. 6வது இந்த பாக்க மேம். அந்த ப்ளூ மார்க் படிச்சீங்கல்லம்மா அதே பேராகிராஃப் இருக்கு மேம். இருக்கு மேம். இருக்கா? சோ இப்ப வந்து தூரமா இருக்கு அப்படிங்கறத எந்த வார்த்தையில இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க புக்ல? சம் டிஸ்டன்ஸ் அவே. சரியா? ஓகே மேம் இருக்கு. ஓகே அடுத்தது வந்து ஏக். நம்ம படிப்போம் ஹெட் ஏக், ஸ்டொமக் ஏக். ஏக்னா வந்து பெயின். ஓகே இப்போ ஏக்னா நான் பெயின்னு சொல்லிட்டேன். சோ அதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். பெயின் தான்மா, பெயின் தான் ஆன்சர். ஓகே மேம். பெயின் தான். ஓகே ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா fill in the blanks in the following sentences using suitable words from the story. சோ இதுக்கான ஆன்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா புக்லயே ஒரு வேர்டு இருக்கும். ஆனா சென்டென்ஸ் மட்டும் வேறையா கொடுத்திருக்காங்க. உதாரணமா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. She is wearing a diamond ring on her index. சோ என்ன क्वेश्चन இது? क्वेश्चन என்ன புரிஞ்சுச்சு உங்களுக்கு? She is wearing வியரிங்னா போட்டிருக்கிறது, லைக் அணிந்து கொண்டிருப்பது அப்படின்னு அர்த்தம். சரி இப்ப ரிங் எங்க போடுவாங்க? டைமண்ட் ரிங் ரிங் எங்க போடுவாங்க? விரல்ல. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்னது? ஃபிங்கர் தான். இப்ப வந்து உங்களுக்கு புக்ல அது ஸ்டோரியில ஃபிங்கர்ங்கிற வேர்டு வருதா இல்லையா? வருது மேம். வந்திருக்கு நினைக்கிறேன். வருது. ஏன்னா கையில தான் விரல்ல தான் என்னாச்சு? பி வந்து கொட்டுச்சு. எஸ் சோ அந்த வேர்டு தான் நம்ம இந்த இடத்துல போட போறோம். ஃபிங்கர். ஓகே ஓகே மேம். ஓகே I have dash in my legs because I am tired. டயர்டுன்னு சொல்றாங்க. அப்ப வந்து கால்ல என்ன இருந்துச்சுன்னா டயர்டா இருக்கும்? வலி. அப்ப வலிக்கு என்ன? பெயின். சோ புக்ல வந்து பெயின் வருதா? அப்ப ஸ்டோரியில வந்திருக்கு. I felt a sharp pain இருக்கா? I have pain in my legs. Yes. அடுத்த third question. I grow colorful flower in my hair. I growனா வளர்க்கிறது. எங்க வளர்ப்போம் நம்ம பூவெல்லாம்? கார்டன்ல. கார்டன். அதான் கரெக்ட் தான்மா, கரெக்ட் தான். ஆன்சர் கார்டன் கரெக்ட். இப்ப வந்து உங்களுக்கு லெசன்ல வந்து கார்டன் வருதா? வந்திருக்கு. அந்த தோட்டத்துல தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேரால இருக்கு. ஆமா தோட்டத்துல வந்து என்ன செய்வாங்க? அவர் வந்து போய் தேடுவாரு. பாம்பு இருக்கும். அப்புறம் அடுத்தது வந்து அதுல அங்கதான் தோட்டத்துலதான் என்ன இருந்துச்சு? தேனி பூச்சி இருந்துச்சு. ஓகே அடுத்தது farmers plough their dash with tractor. விவசாயி farmers விவசாயி. அப்புறம் plough their அப்படின்னா விவசாயி என்ன பண்ணுவாங்க? மண்ணுல உழுவாங்க. அந்த உழுவுறது அப்படிங்கறதான் plough. எதை உழுவுவாங்க? மண்ணு நினைக்கிறேன். லேண்ட், ஃபீல்ட். ஓகே இடம். சோ அந்த ஃபீல்ட் தான் வந்து என்ன இருக்கு? பேடி ஃபீல்ட்னு நம்ம படிச்சோமா? பேடி ஃபீல்ட தாண்டி ஓடுனாங்க அப்படின்னு. ஆமா மேம். அத ஃபீல்ட் தான். ஓகே
என்ன ஃபீல்டு சொன்னீங்க? ஃபீல்டு ஃபீல்ட். ஃபீல்டு ஃபீல்ட். FIELD ஃபீல்டு. FIEL. ஓகே மேம். ஓகே. சோ அடுத்தது இந்த லெசன்ல வந்து நம்ம என்னென்ன பாக்குறோம்னா, பாம்ப பத்தி பாக்குறோம், தேனி பூச்சிய பத்திலாம் பாக்குறோம் இல்லையா? சோ அதோடைய சவுண்ட் எல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? இப்ப தமிழ்ல வரும். மிருகங்களின் ஒலிகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி தெரியும் மேம். இங்கிலீஷ்ல நம்ம பாக்குறோம். ஓகே மேம். அப்ப ஸ்னேக் உடைய சவுண்ட் என்னவா இருக்கும்? சின்ன சவுண்ட் இருக்குமா? அந்த ஒரு மாதிரி சின்ன சவுண்ட் இருக்கும். ஆ அதான் வந்து ஸ்னேக் ஹிஸ். அந்த சவுண்டுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா ஸ்னேக் ஹிஸ். ஹிஸ். ஓகே. ஹிஸ். ஓகே மேம். பாம்பு அந்த மாதிரி சத்தம் போடும் அப்படின்னு அர்த்தம். ஓகே மேம். செகண்ட் ஒன் பீ. அந்த தேனி பூச்சியுடைய சவுண்ட் எங்க ரீங்காரம் இடும்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. தேனி ரீங்காரம் இடும் அப்படின்னு. அப்படியா மேம்? தேனி வந்து தேனியுடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னாக்கா பிஸ்ன்னு ஒரு சவுண்ட் இருக்கும். இருக்குமா? ஓகே மேம். அதான் வந்து பீஸ் பஸ். ஓகேயா? பஸ். ஓகே மேம். எஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேட் எப்படி இருக்கும்? கேட் மியோ. மியாவ் மியாவ். மியோ தானே அது கத்தும். ஆமா மேம். அடுத்தது பேரட் டாக். அது என்ன செய்யும்? பேரட் என்ன செய்யும்? கிளி என்ன செய்யும்? பேசுமா? பேசும். ஓகே. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா வேற வேற அனிமல்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம தான் இப்ப என்ன பண்ணணும்? நம்ம இத கண்டுபிடிக்கணும். ஓகேயா? எஸ். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லயன். லயன் வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சிங்கம். சிங்கம் கர்ஜிக்கும் சொல்லுவாங்களா? ஆமா மேம். அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னாக்கா ரோர். ROAR ரோர். ஓகே மேம். அடுத்தது எலிஃபண்ட். எலிஃபண்ட் கத்துறதே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கணும். டிஃபரெண்டா இருக்குமா இல்லையா? இருக்கு மேம். அதுல சவுண்டே ஒரு மாதிரி இருக்கும். சோ அதுக்கு பேர் என்னன்னாக்கா ட்ரம்பெட். 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 ஓகே மேம். தமிழ்ல சொல்லுங்க. கழுதை என்ன செய்யும்? கழுதை வந்து கணைக்காது. கணைக்கும். எஸ். அந்த கணைக்கும் அப்படின்னு இங்கிலீஷ் வேர்ட் என்னன்னாக்கா பிரே. BRAY பிரே. ஓகே மேம். பிரெயின் சொல்லுவாங்க. அந்த பிரை. ஓகே. அடுத்தது ஓகே மேம். மங்கீஸ். மங்கீஸ் கத்துறது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் மனுஷன் கத்துற மாதிரியே ஒரு சவுண்ட். அதுக்கு பேர் என்னக்கா சாட்டர். ஷில்டர். என்னது மேம்? SHATTER சாட்டர். ஷட்டர். ஓகே மேம். கவ். மாடு வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து MO 3 கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல என்னன்னாக்கா லோ. ஓகேயா? LO. அது இன்னொரு பேரும் இருக்கு. அதுக்கு லோ அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஓகே மேம். லோ. ஓகே. டியர் வந்து கரடி வந்து உருமும் இல்லையா? உருமுதல் அப்படின்னு ஒரு நடக்கும். அதுக்கு பேர் வந்து கிரவுல். கிரவுல். ஓகே மேம். புரிஞ்சா? ஓகே. அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஸ்னேக்க பத்தி பார்த்த மாதிரி இந்த கிளாஸ்ல வந்து தேனி பூச்சியை பத்தி பார்க்க போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இப்ப தேனி பூச்சி வந்து பாத்தீங்கன்னா பீஸ் லிவ் இன் காலனிஸ் ஆர் ஹைட்ஸ். இத நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேர்ட. பீ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கூட்டம் கூட்டமா தான் வசிக்கும். கூட்டம் கூட்டமா. அது பாக்குறதுக்கு என்னக்கா அந்த வேர்டுக்கு பேர் வந்து காலனிஸ் அப்படின்னு சொல்றாங்க. காலனிஸ் ஆர் ஹைட்ஸ். கொத்து கொத்தா இருக்கிறது. ஓகேயா? இந்த வேர்டை மட்டும் நோட் பண்ணுவா மேம்? ஆமா. காலனிஸ் ஆர் ஹைட்ஸ். ஓகே மேம். சராசரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேன் கூட்டுக்கு எத்தனை தேனி பூச்சி இருக்கும்? 50,000 மினிமம். ஓகேயா? ஆவரேஜா தோராயமா வந்து பாத்தீங்கன்னா லைக் அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 50,000 ஒரு கூட்டுக்கு 50,000 தேனாச்சும் தேனி பூச்சாச்சும் என்ன செய்யும்? இருக்கும். ஓகே. These have an inborn ability to communicate. சோ இப்ப வந்து தேனி பூச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசுற தன்மை இருக்குது. லைக் நம்ம மனுஷங்க கிட்ட பேசுறது கிடையாது. அதோடைய கூட்டுல இருக்கக்கூடிய சக தேனிகள் கிட்ட வந்து பேசிக்கிறதுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான வசதி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிறப்பிலேயே இருக்கும். ஓகே. இப்ப பீஸ் வந்து எல்லாம் அப்படிதான் படிச்சிருக்காங்க. புரிஞ்சுச்சா? தேர்ட் பாயிண்ட் படிங்க. Bees language is a language of smells and dancing.
அதோட லாங்குவேஜ் வந்து மோப்பம் பிடிக்கிறதும் ஆடுறதுமா மேம்? ஆமா அவ்வளவுதான். ஏன்னா நீங்க வந்து ஒண்ணுமில்ல. நீங்க வந்து இந்த அதுவும் கிளாஸ் கரெக்ட்டா மேம்? முடிச்சதுக்கு அப்புறம் சிம்பிளா ஒண்ணும் இல்ல. நீங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, YouTubeல போயிட்டு ஆ. பீஸ் வீடியோஸ்ன்னு போடுங்க. அதுல அழகா ஓ காட்டுவாங்க. எப்படி அது டான்சிங் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஓகே மேம். டான்சிங் அதுல ஒரு ஒரு ஹிக்மத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஆ, டான்சிங் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ஆ. அடுத்த தேன் அது எங்க இருக்கு அப்படிங்கிறத மத்த தேனீகளுக்கு காட்டுறதுக்காக தான் அந்த டான்சிங் பண்ணும். ஓ! ஓகே மேம். சும்மாலாம் அது ஒண்ணும் டான்ஸ் பண்ணல. அந்த புரியுது. தேனீயுடைய நடனம்னு சொல்லுவாங்க. தேனீயுடைய நடனத்தை வைத்து சக தேனீகள் வந்து அதோடைய உணவு எங்க இருக்கு என்பதை அது அறிந்து கொள்ளும். இப்படி வரும் தமிழ்ல. மாஷா அல்லாஹ். ஓகே மேம். ஓகேயா? அப்ப அது என்ன செய்யும் அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க வந்து வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது பார்த்துட்டு ஆ, வாங்க. அந்த வீடியோவ பார்த்துட்டு வாங்க. ஆ. ஓகே. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது கண்டிப்பா ஒண்ணு பார்த்துட்டு வரேன் பார்த்தீங்கன்னா, மேம். அடுத்த பாயிண்ட் வந்து பி ஸ்டிங் பி ஒன்லி ஸ்டி இன் இன் செல்ஃப் செல்ஃப் டிஃபென்ஸ். செல்ஃப் டிஃபென்ஸ்னா ஒண்ணும் டிஃபென்ஸ். கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன். பாதுகாப்புக்காக தான் அது என்ன செய்யுது? கடிக்கும். அத தன்னை ஓகே பாதுகாத்துக்கிறதுக்காக மேம். என்ன செய்யுது? அது கடிக்குது. அதான் செல்ஃப் டிஃபென்ஸ். கடிக்கும். தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்தல். செல்ஃப் சுய பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க செல்ஃப் டிஃபென்ஸ்னா. ம். அடுத்தது ஆஃப்டர் ஸ்டிங்கிங். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆஃப்டர் ஸ்டிங்கிங் அ பீஸ் டைஸ் இன்ஸ்டன்ட்லி. கடிச்ச உடனே அந்த கொட்டின உடனே அந்த தேனி என்ன செஞ்சிடும்? இறந்து போய்விடும். ஓகே. ஓகே மேம். சோ அது ஆ, மனுஷங்களை கொட்டிடுச்சுன்னா அவ்வளவுதான். அது வந்து சொல்லி முடிஞ்சுச்சு அதுக்கு. ஓகே. ஓகே மேம். ஓகே. அடுத்த பாயிண்ட் வந்து a bee sting is painful. கண்டிப்பா அது என்ன செய்யும்? வலி தாங்க முடியாது. வலிக்கும். வலி ரொம்ப அதிகமா இருக்கும். தேனீ கொட்டுனுச்சுன்னா. ஓகே. When ஓகே stung by மேம். a bee, one should remove the stinger as quickly as possible. அதுல கொடுக்கு இருக்கும் தெரியுமா? அது மேல நம்ம கொட்டின உடனேயே முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிடணும்னாக்கா, ஆமா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதுல அத கொடுக்க எடுத்து வந்து வெளியே எடுத்துறணும். ஓகே. அதுக்கு ஓகே ஹாஸ்பிட்டல் மேம். தான் போவாங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தேனீ கொட்டிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் தான் போகணும். போணும். அங்கதான் எடுத்துருவாங்க. ஓகேயா? ஓகே மேம். The use of an ice pack reduces the swelling and the pain of a bee sting. அந்த ஸ்டிங் அந்த கொடுக்கு ஐஸ் எடுத்ததுக்கு கட்டி அப்புறம் என்ன செய்யணும்? ஐஸ் ஐஸ் கட்டி கட்டி ஒத்தடம் வைக்கணும். வைக்கணும். ஏன்னா ஸ்வெல்லிங் இருக்கும். அந்த இடத்துல வீங்கி போயிருக்கும் அந்த இடம். ஓகேயா? ஓகே மேம். ஒண்ணுமில்ல. அந்த பிறந்த குழந்தைக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன் வேக்சின் போடும்போது என்ன சொல்லுவாங்க? அங்க கிளினிக்ல சொல்லி ஐஸ் தான் அனுப்புவாங்க. ஐஸ் வப்பாங்க. பேக் வைங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஐஸ் பேக் வைக்கிறதுனா என்ன ஆகும்னாக்கா, அந்த வீங்கி போன இடம் வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் நம்மளுக்கு. அது குறையும். ஓகே ஓகே. மேம். அதனால என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ் பேக் வைக்கணும். ஓகேயா? ஆ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நான் ஹோம் ஒர்க் தரேன். நீங்க பண்ணிட்டு வாங்க இத. ஓகேயா? சாரி. ஓகே மேம். இதுக்கான ஆன்ஸர கண்டுபிடிச்சு இந்த பாக்ஸ்ல நீங்க எழுதிட்டு வரணும். ஆல்ரெடி உங்களுக்கு என்ன குடுத்திருக்காங்க? ஸ்னேக்ன்னு குடுத்திருக்காங்க. ஆ. இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே ஃபில் அப் பண்ணணுமா மேம்? ஆமாமா. நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்ஸர் கண்டுபிடிக்கணும். உதாரணமா, children learn to move like this on four limbs before they can walk. லைக் குழந்தைங்க வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி தவழுவாங்க தெரியுமா? ஆமா மேம். தவழுவாங்களா இல்லையா? தவழுவாங்க. அந்த இதுக்கு பேர் என்ன? அந்த அந்த தவழுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா, crawl அப்படின்னு சொல்லுவாங்க. CRAWL. PRAWL. AWL. இப்ப நம்மளுக்கு க்ளூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, சி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு அந்த மேல உள்ள பாக்ஸ்ல நம்ம பார்க்கணும். இப்ப இது என்னது அப்படின்னாக்கா அக்ராஸ்ன்னு வருது. அக்ராஸ்னா என்ன பண்ணுது? நம்ம வந்து கிராஸா அக்ராஸ் மீன்ஸ் நேரா எழுதணும். ஓகேயா? ஓகே மேம். அப்ப இந்த இடத்துல சீன்னு போட்டிருக்காமா? நான் ஜூம் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல சி போட்டிருக்கா? ஆமா மேம். அதுக்கு பக்கத்துல பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்? ஆர் போடணும். ஓகே மேம். அடுத்ததுல ஏ, அடுத்ததுல டபிள்யூ, அடுத்ததுல எல். ஓகே மேம். அப்ப அடுத்த பக்கத்துல இருந்து எழுதணும். ஆமா, அதுதான் அக்ராஸ். பக்கத்திலேயே இப்ப நம்ம நேரா எழுதுறோம்னாக்கா அக்ராஸ். ஓகேயா? ஓகே மேம். கீழே கொஸ்டின்ல பாருங்களேன். டவுன்னு ஒண்ணு, அக்ராஸ்ன்னு ஒரு 5 கொஸ்டின். சரி, 4 கொஸ்டின் இருக்கு. டவுன்னு ஒரு 4 கொஸ்டின் இருக்கா? ஓகே மேம். ஆமா நம்ம இப்ப அக்ராஸ் தான் எழுதிட்டு இருக்கோம். அக்ராஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? Children learn to move like this on 4 limbs. Crawl. அந்த crawl வந்து இப்ப எழுதியாச்சு நம்ம. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரெப்டைல். ரெப்டைல் அப்படின்னாக்கா ஊர்ந்து செல்லக்கூடியவை. ஓகே. இது கோட் நம்பர் என்ன? இதுக்கு நம்பர் 2.
சோ இந்த பாக்ஸ்ல நம்ம இந்த நம்பர் 2 எங்க இருக்குன்னு பார்க்கணும். இருக்கா? எஸ். இருக்கு. எஸ்ல. 5 லெட்டர்ல தான் இருக்குமா. இப்ப ஊர்ந்து போறதுனாக்கா நம்மளுக்கு 5 லெட்டர்ல என்ன தெரியும் நம்மளுக்கு? பாடத்துல போச்சு. நம்ம லெசன்ல தான் படிச்சோமே. ஆமா மேம். மறந்துட்டேன். அந்த அந்த ரெப்டைல்னா ஊர்ந்து போகக்கூடிய ஒரு உயிரினம். ஒரு உயிரினம் பேர் சொல்லுங்க. ஊர்ந்து போகுது. பாம்பு. பாம்பு. பாம்புக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்னேக். ஸ்னேக். இப்ப அந்த நம்பர் 2ல ஆல்ரெடி என்ன இருக்கு? எஸ் இருக்கு. ஸ்னேக் எழுதி இருக்கு. இல்லம்மா அக்ராஸ் ஆல்ரெடி அப்ப என்ன எழுதிட்டாங்க அங்க? அது அக்ராஸ்ல ஸ்னேக் எழுதியாச்சு. ஓகேயா? பட் இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா மறுபடியும் வந்து டவுன்ல வந்து பாருங்க. டவுன்ல செகண்ட் क्वेश्चन பாருங்க. அதுவும் என்னது? அதுவும் ஸ்னேக்கா மேம்? ஆமா, அதுவும் ஸ்னேக் தான். அப்ப இப்ப நீங்க டவுன்ல வந்து எழுதுனீங்கன்னாக்கா அந்த 2க்கு எஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? எஸ் என் என் ஏ ஆல்ரெடி அங்க இருக்குமா? ஆமா, ஈ லாஸ்ட் இருக்கு. ஈயும் வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம கிரால் எழுதுனதுனால ஏவும் அங்க இருக்கும். சோ நீங்க எழுத வேண்டியது எண்ணும் கேவும் மட்டும்தான். கே மட்டும்தான். புரியுதா? நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் நீங்களே கண்டுபிடிங்க. சரியா? தெரியல அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஆன்சர் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்க இந்த பாக்ஸ ஃபுல்லா எழுதி நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொண்டு வரணும். ஓகேயா? ஓகே மேம். ஓகேமா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3. பார்ட் 3ல இந்த ஸ்டோரியை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன். ஆல்ரெடி நான் படிச்சதுதான். நீங்க क्वेश्चन ஆன்சர் பண்றதுக்காக நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. An old grey-haired man dash grandfather sent him gift. அந்த ஓல்டு கிரே ஹேட் அந்த வயசான அந்த வெள்ளை முடி வச்சிருந்த தாத்தா வந்து என்ன பண்ணினாரு? கியூர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, நான் இதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. தாத்தா என்ன பண்ணாங்க? கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சாங்க. When you fall ill, நான் படிக்கிறேன். When you fall ill or get hurt, you usually go to a doctor. If you live in a city or town. So நம்ம வந்து சிட்டில டவுன்ல இருக்கோம்னாக்கா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எங்க போவோம்? நம்ம டாக்டர் கிட்ட போவோம். பட் இன் மோஸ்ட் வில்லேஜஸ் டாக்டர்ஸ் ஆர் நாட் ஈஸிலி அவைலபிள். இது வந்து உண்மையான விஷயம் தானே? டாக்டர் வந்து அவைலபிள் இருக்க மாட்டாங்க. அதிகமா இந்த கிராமங்கள்ல இருக்க மாட்டாங்க. அது மெயினா கிராமத்துல இருப்பாங்களான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கிறது. சோ வில்லேஜஸ் கிராமத்துல உள்ளவங்க என்ன பண்றாங்க? யூசுவலி கோ டு த வில்லேஜ் மெடிசன் மேன் ஃபார் ஹெல்ப். ஒரு கிராமக்கும் இந்த வைத்தியச்சின்னு இருப்பாங்கல்ல. வைத்தியர்னா ஆணு, வைத்தியச்சின்னா பெண்ணு. அந்த மாதிரி ஊருக்கு ஒரு பேரு கண்டிப்பா இருப்பாங்க. இப்ப ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா மக்கள் டாக்டர் தேடி போவாங்க. யாருகிட்ட போவாங்க? இவங்க கிட்ட தான் வருவாங்க. எஸ். So this was happened to ராஜா. So ராஜாக்கு அதான் நடந்துச்சு. எதுவும் கேட்காம என்ன பண்ணிட்டாங்க? வைத்தியர்கிட்ட கூட்டு போயிட்டாங்க. ராஜா's grandparents think that the bee sting on his finger is a snake bite. So அப்ப எல்லாருமே தப்பா நினைச்சுக்கிட்டது என்னது? இது வந்து பாம்பு கடிதான், தேனி கடி அல்ல. தேனி கடி அவங்களுக்கு நினைப்பு வரல. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது பாம்பு கடிதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா முடிவு பண்ணிட்டாங்க. His grandfather picks him up and runs across the field to the house of medicine man. காப்பாத்தியானோ எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு வேகமா அந்த தாத்தா ஓடி இருப்பாரு. ஓகே, ஓடுறாரு. The medicine man convinces them that Raja's life is in danger. Life is in danger because the poisonous snake bite him. First அந்த ஒரு வயசானவர் என்ன சொல்றாரு? ரொம்ப விஷமுள்ள பாம்பு கடிச்சிருக்கும், அதனால டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு Raja's fingers stop hurting before the medicine man gives him any treatment, but Raja does not tell this anyone. So அவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு ராஜாக்கு? அந்த வலி எல்லாம் நின்னுச்சு. Yes, the medicine man makes Raja's grandfather believe that Raja is safe because of his treatment and mantras. அவரு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது நான் சரியாயிடுச்சு அவருக்கு. ஆனா வைத்தியர் என்ன நினைக்கிறாரு, என்ன பண்றாரு அப்படின்னாக்கா தன்னுடைய ட்ரீட்மெண்ட் அண்ட் மந்திரத்தினால மட்டும்தான் இவருக்கு வந்து நல்லா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறாரு. ஓகேயா? லாஸ்டா என்ன சொல்றாரு? ராஜாஸ் லைஃப் இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். சோ
பையனுடைய லைஃபுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்றாரு ஆக்சுவலி. ஓகேயா? ஆனா ஓகே உண்மையிலே மேம். அவருக்கே என்னன்னு தெரியல. உண்மையிலே அது பாம்பு எது கடி கிடையாது, கடிச்சதுன்னு தேனீ கடிச்சதான்னு தெரியல. அவருக்கே கண்டுபிடிக்க தெரியல. ஓகே மேம். Raja's grandfather thanks the medicine man by giving him gift, but Raja knows the old man is liar and has fooled everybody. So இத நம்பின தாத்தா என்ன பண்றாரு, வீட்டுக்கு போன அவருக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வைக்கிறாரு தாத்தாக்கு. கிஃப்ட்லாம் ஆனா உண்மை யாருக்கு தெரிஞ்சுச்சு? ராஜாக்கு தான் தெரியும். ராஜாக்கு தெரிஞ்சு அந்த வயசானவர் வந்து எல்லாரையும் ஏமாத்தி ஏமாத்தி ஏமாத்துறாரு. கிஃப்ட் அவர் ஃபுல்லா ஒரு பொய் வாங்கிட்டாங்க. சொல்றவரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு தெரியுது. ஓகேயா? தெரியும். ஓகே. சோ இதோடைய கொஸ்டின் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு லெசன் முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து இது மட்டும்தான். அந்த கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்றது மட்டும்தான். ஓகேயா? ஓகே மேம். ஓகே. நம்ம வந்து கஹூட் பார்த்துட்டு நம்ம லெசன் முடிச்சுக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் ஓகே. கேட்கறேன், ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ராஜா இஸ் கியூரியஸ் அபவுட் வாட்? ஸ்னேக் ராஜா அண்ட் இதுல ரொம்ப ஆர்வம். ஸ்னேக் அண்ட் பீஸ். கரெக்ட் ஆன்சர். நீங்க ஆன்சர் சொன்னாதான் நான் டச் பண்ணுவேன். சரியா? நானே சொல்ல மாட்டேன் ஆன்சர். ஓகே மேம். ராஜாஸ் கிராண்ட்ஃபாதர் ரொம்ப ஸ்கிரீன் தெரியல மேம். அவங்களா இல்லையா தாத்தா? மேம் ஸ்கிரீன் தெரியல, விட்டு விட்டு கேக்கு. ஹலோ மேம். பார்த்த கொஸ்டின். ராஜா கிராண்ட்ஃபாதர் மேம் ஸ்கிரீன் தெரிய மாட்டேக்கு. இப்போ தெரியுது மேம். தேர்ட் கொஸ்டின் வந்துட்டீங்களா? Raja Kanaka shouted because he was angry. False. Ma'am. May not found in this will leave in one. Red color box, ma'am. Sound கேட்க மாட்டேங்குது. Communicate. True. Green color box. Cat roar. Cat. True. No, false, 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 false. None of the green color box, ma'am.
true. ஓ சாரி, என்னோட மியூட்ல இருந்திருக்கு, நான் பார்க்கல. ஓகேமா. ஆன்சர் சரி, பண்ணேன். நீங்க பாத்தீங்கல்ல ஆன்சர் சொல்ல. பண்ணேன் மேம். சவுண்ட் கேட்டுச்சா? ஓகேமா. சரி சரி, எனக்கு கேட்டுச்சு. என்னோட சவுண்ட் தான் உங்களுக்கு ஓகே. கேட்கல. மியூட்ல இருந்துச்சு. நான் ஒரு தடவை கட் ஆயிட்டு வந்ததுனால மியூட்ல இருந்துச்சு, நான் கவனிக்கல. ஓ அப்படியா? அவ்வளவுதாம்மா. ஓகே மேம். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் முடிக்கிறேன். நான் வந்து சார் கிட்ட நம்பர் வாங்கி உங்களுக்கு நாளைக்கு மார்க் பண்ணியே நான் அனுப்பிடுறேன். சரியா? ஓகே மேம். ஓகேமா. சல்லப்பா பாப்போம். See you in the next class. Thank you. ஓகே மேம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும்